ஒரு 3 வயசு குழந்தைய தான் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு தனி ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. அதே போல அந்த அம்மாவையும் ஒரு தனி ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. இது யார் பண்ணது அப்படின்றது பார்க்கும்போது வேற யாரும் இல்லைங்க, அந்த குழந்தையோட அப்பா தான். அதை தாண்டி இந்த இருட்டு ரூம்ல அந்த அம்மாவை தனியா அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இருட்டு ரூம்ல அந்த ரூமுக்கு வெளியில ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருந்திருக்கு. அந்த ஓட்டை வழியா ஒரு விஷமுள்ள ஒரு பாம்பை அந்த இருட்டு ரூம்ல அனுப்பியிருக்கான். எதுக்காக அப்படின்றப்ப பார்க்கும்போது தான் பொண்டாட்டிய விஷம் கடிச்சு அவ இறக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையை பண்ணிட்டு இருக்கான், தான் கட்டின பொண்டாட்டிக்கே இந்த மாதிரி பண்றான் அப்படின்றது பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி இருந்த ஒரே காரணம் வரதட்சணை. ஸோ கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எங்கே ஒரு கொடுமை எங்கே நடந்திருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது வேற எங்கேயும் இல்லைங்க, உத்தரப்பிரதேஷ் இந்தியாவில் தான் நடந்திருக்கு. கான்பூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமத்தில் ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க. இந்த அயன் கான் அப்படின்ற ஒரு ஃபேமிலி, இவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், ஒரு அண்ணி இருக்காங்க, ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ இந்த அயன் கான் அப்படின்ற ஒருத்தனுக்கு 2021 ரேஷ்மா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க 2 பேருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் தான். 2 குடும்பத்துக்குமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு கல்யாணம் அப்படின்றப்ப வரும்போது அரேஞ்ச் மேரேஜ் வேற, ஸோ சொல்லவே வேணாம். இதுல கண்டிப்பா வரதட்சணை அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலை பிளே பண்ணும். ஸோ இதை தாண்டி இந்த அயன்கானோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா பொண்ணு கிட்ட, ரேஷ்மாவோட அப்பா அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு நீங்க என்ன போட போறீங்க வரதட்சணை அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா அம்மா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த அயன்கானோட அப்பா அம்மா மாப்பிள்ளை சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இது போடுங்க அது போடுங்க நாங்க சொல்லல, உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை நீங்க போடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா ரொம்ப ஈஸியாக நம்பிட்டாங்க. பரவாயில்ல, நல்ல வீடாக இருக்குது, நல்ல பையனாக வேற இருக்கான், பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமாக வேற பையன் இருக்கான், ஸோ இவன் தான் நம்ம பொண்ணுக்கு ஏற்ற ஒரு பையனாக இருப்பான்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் நம்பிட்டாங்க. ரேஷ்மாவுக்கும் 2021 ரேஷ்மா அதுக்கப்புறமா இந்த அயன் கான் 2 பேருக்குமே கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணம் நடக்கும்போது கடந்த இப்போ ஒரு 3 வருஷமாக ஏகப்பட்ட டார்ச்சல் அந்த ரேஷ்மா அப்படின்ற ஒரு பொண்ணு அனுபவிச்சிருக்காங்க. இந்த 2-3 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு மேலே சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க அம்மா வீட்லையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றப்போ, இந்த மாதிரி அடிக்கடி சண்டை போட்டு நம்ம வீட்டில் உட்காந்துட்டு அப்படின்றப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தப்பாக பேசுவாங்க, ஸோ அதனால நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உன் புருஷன் கூட வாழு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அட்வைஸ் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, எங்கேயும் இல்லைங்க. ரித்தன்யா கேஸ் ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த ரித்தன்யா கேஸ்லையும் அதே போல தான் அவங்க அப்பா அம்மா, ரித்தன்யாவோட அப்பா அம்மாவும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுமா அப்படின்றது சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணோட உயிரே போயிருக்கு. ஸோ அதே தான் எல்லா இடங்களையுமே தன் பொண்ணோட அப்பா அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்றது தான் சொல்லி அவனோட புருஷன் வீட்டுக்கு அனுப்புறாங்க. அதே போல தான் இந்த அப்பா அம்மாவும் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே 3 வருஷம் ஆனதுக்கப்புறமா அவங்க குழந்தையுமே பிறந்து இப்போ அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை 3 வயசு அப்படின்றது ஆகுது. இந்த அயன் கானுக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்கு. இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அவனுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ஸோ இதனால என்ன பண்றான் அப்படின்றப்ப பார்க்கும்போது அவன் பொண்டாட்டி ரேஷ்மா கிட்ட உன் வீட்டில் போய் கேளு, 5 லட்ச ரூபா வாங்கிட்டு வா, நான் வியாபாரம் பண்ண போறேன், பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். ரேஷ்மாவோட அப்பா அம்மா ரொம்ப ஏழ்மையானவங்க, விவசாயி, ஏகப்பட்ட கடன் இருக்கு. இவங்களுக்கு ஆல்ரெடி 2 பொண்ணு, ரேஷ்மாவுக்கு ஒரு அக்காவே இருக்காங்க. அவங்களோட கல்யாண செலவு கடனை தாண்டி ரேஷ்மாவோட கல்யாண செலவோட கடனுமே இன்னும் வரைக்கும் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இருக்கிற சிச்சுவேஷன்ல ரேஷ்மா அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த ஒரு விஷயத்தையே வாயை திறக்கல, என் புருஷன் 5 லட்ச ரூபா கேட்குறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மாவோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது தெரியும். இதனால இந்த அயன் கான் அவன் கேட்க இந்த ரேஷ்மா அப்படின்ற இந்த ஒரு பொண்ணு கேட்டும் கேட்காத மாதிரி இருந்ததுனால போட்டு அடின்னு ஒவ்வொரு நைட்டுமே அடிச்சிருக்கான். அதை தாண்டி இந்த 3 வருஷத்துல அந்த ரேஷ்மாவுக்கு ரொம்ப கம்மியான வரதட்சணை போட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவனோட மாமனார், மாமியார், அவனோட அண்ணன், புருஷனோட அண்ணன், புருஷனோட அண்ணனோட ஒய்ஃப், இவங்க எல்லாருமே ரேஷ்மாவை குடும்பம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு மைண்ட் டார்ச்சர் ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வீட்டில் இருக்கிற எல்லா துணியும் நீ தான் துவைக்கணும், இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரமும் நீ தான் கழுவணும், இந்த வீட்டில் இருக்கிற எல்லா சமையலும் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பெரிய மருமக அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த ரேஷ்மாவை விடவே அந்த பெரிய மருமக மிகப்பெரிய ஒரு வரதட்சணை கொண்டு வந்ததுனால அவங்களோட மாமனார், மாமியார் இவங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா மரியாதை கொடுக்குறாங்க. ரேஷ்மா ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்ததுனால ரேஷ்மாவுக்கு எல்லா வேலையுமே அவ தலையில போட்டு ஒரு வேலைக்காரமே நடத்துகிற ஒரு சம்பவம் தான் அந்த ஒரு 3 வருஷம் ரேஷ்மா அனுபவிச்ச ஒரு சில விஷயங்கள். ஸோ இப்படியே ரேஷ்மாவோட வாழ்க்கை நகர்ந்துகிட்டே இருக்கு அந்த ஒரு மாமியார் வீட்டில். ஒரு கட்டத்துக்கு மேலே அயன் கான் என்ன நினைக்கிறான் அப்படின்றப்போ, நம்ம பொண்டாட்டி இதுக்கப்புறமா அடிச்சு டார்ச்சர் பண்ணால் வேலைக்கு ஆகாது, அவங்க வீட்டில் எந்த ஒரு பணமும் இதுக்கப்புறம் தர மாட்டாங்க, ஸோ இதனால இவளை நம்ம ஒன்று டிவோர்ஸ் பண்ணணும், இல்லைனா கொன்றணும். ஸோ இவ செத்துட்டா அப்படின்ற பட்சத்தில் நம்ம வேற ஒரு கல்யாணம் பண்ணலாம், வேற ஒரு கல்யாணம் பண்ணும்போது வேற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து நிறைய வரதட்சணை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவனோட புருஷன் அயன் கான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு யோசனையை அவன் குடும்பத்துக்கு
குடும்பத்துக்கிட்டையுமே சொல்கிறான். அவங்களோட குடும்பம், அதாவது இந்த ரேஷ்மாவோட மாமியார், மாமனார், அப்புறமா அண்ணனோட ஒய்ஃப் எல்லாருமே சரி ஓகேன்னு சொல்லி சம்மதிச்சிருக்காங்க. எவ்வளோ கேவலமான ஒரு ஃபேமிலின்னு பாருங்கள் அந்த அயன் கானோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டதுக்கப்புறமா இவன் வந்துட்டு செத்தா இன்னும் கொஞ்சம் நம்ம ஈஸியாக இருக்கும், டிவோர்ஸ் ஆனால் கண்டிப்பாக என்னைக்காக இருந்தாலும் திரும்பி வந்துருவான்னு சொல்லி சாகடிக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணுறான். அதனால் என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்றப்ப பார்க்கும்போது சரியாக ஒரு 4-5 நாள் முன்னாடி செப்டம்பர் 18ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்றப்ப பார்க்கும்போது முதல்ல ரேஷ்மா கிட்ட இருக்கிற அந்த 3 வயசு குழந்தை, அவனோட குழந்தை தான் அது, அந்த குழந்தைய இவன் பறிச்சுட்டு எடுத்துன்னு வந்து அவங்களோட அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்றான். இந்த ஒரு பொண்ணை தனியாக ஒரு ரூமில் வந்துட்டு அடைச்சிடறான். அந்த ரூம் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு தனியாக இருக்குது. அந்த ரூமில் லைட் வசதி இல்லை, ஃபேன் வசதி இல்லை, அந்த டோரை 3 நாளே கம்ப்ளீட்டடாக வந்துட்டு இருட்டாயிடும். அந்த மாதிரி ஒரு ரூம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் அப்படியே அடைச்சி போட்டு வச்சிருந்தான், எந்த ஒரு சாப்பாடும் கொடுக்காம, எந்த ஒரு தண்ணியும் கொடுக்காம. ஸோ அவளுமே ஒரு 2-3 நாள் பசியோடு அப்படியே சுருண்டு படுத்துக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான் இவன் செப்டம்பர் 18ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு விஷம் நிறைஞ்ச ஒரு பாம்பு, கோப்ரான்னு கூட சொல்லலாம், அந்த ஒரு பாம்பை அந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ரூமில் தான் நான் பூட்டி வச்சிருக்கான். அந்த ரூமுக்கு வெளியில் ஒரு சின்ன ஒரு ஓட்டம் ஒன்று இருக்குது, அங்கே ஏதாச்சும் தண்ணி கிண்ணி நின்றுச்சு அப்படின்றப்போ அந்த வழியாக தான் அந்த தண்ணி வெளியில் போகிற மாதிரி ஒரு பைப் செட்டிங் இருக்குது. அந்த பைப்பு வழியாக அந்த ஒரு விஷம் கொண்ட பாம்பை உள்ளே அனுப்பிச்சிருக்கான். இந்த பொண்ணு ஆல்ரெடியே பசி மயக்கத்தில் வேறு இருக்குது, என்ன ஆகுது என்ன நடக்குதுன்னு கூட தெரியல, ரூம் வேறு டோட்டலாக இருட்டாக இருக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பாம்பு வந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் உணர ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிச்சா. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாம்பு அந்த ரேஷ்மாவை குத்திடுச்சு. குத்துனதுக்கு அப்புறமா என்னை காப்பாற்றுங்கன்னு அந்த கதவை போட்டு தட்டுறான். ஆனால் வெளியில் அவனோட புருஷன், அந்த புருஷனோட அப்பா அம்மா, அவன் புருஷனோட அண்ணன், அதுக்கப்புறம் அந்த புருஷனோட அண்ணி, இவங்க எல்லாருமே அவள் சாகட்டும், செத்ததுக்கு அப்புறமா நீ வேற கல்யாணம் பண்ணி நம்ம வரதட்சணை வாங்கலாம்னு சொல்லி ஒரு கூட்டம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற சத்தம் அவளுக்கு கேட்க ஆரம்பிக்குது. உடனே இந்த ரேஷ்மா என்ன பண்ணிருக்கான்னா, அந்த இருட்டில் அவளோட ஃபோனை தேடுறான். ஃபோனை தேடினதுக்கு அப்புறமா அவள் அக்காவுக்கு ஃபோன் அடிக்கிறான். என்னை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி மயங்கி விழுந்துடுறான். ஏற்கனவே அவங்க அக்காவுக்கு இவன் இந்த ரேஷ்மா வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஆல்ரெடி தெரியும். இவங்க அக்கா வந்துட்டு பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் கூட. உடனே அவள் வந்துட்டு ரேஷ்மா வீட்டுக்கு வரும்போது இந்த ஒரு ரூமில் தான் அவன் அடைஞ்சு கிடக்கிறா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்போ கூட அவனோட புருஷன், அதாவது ரேஷ்மாவோட புருஷன் அவனோட அக்காவை வந்துட்டு தடுத்திருக்கான். அவனை தள்ளி விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே தள்ளி விட்டுட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது பாம்பு கடிச்சு நுர தள்ளி படுத்துக்கிட்டு இருந்திருக்கா மயக்கத்தில். உடனே அவள் வந்துட்டு பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கும்போது அதுக்கப்புறமா ஒரு ஆன்டிவெனம்லாம் கொடுத்து அந்த ஒரு ரேஷ்மாவை காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றினதுக்கு அப்புறமா தான் சொல்கிறாங்க என்ன அப்படின்றப்போ, அந்த ரூமில் பாம்பு வந்தது வந்துட்டு நான் ஏதோ ஒரு எதர்ச்சியாக தான் வந்தது அப்படின்றது நினச்சேன். அந்த பாம்பு கொத்துனதுக்கு அப்புறமா எனக்கு உயிரே போகிற நேரத்தில் நான் கத்தும்போது இவங்க வெளியில் ஒன்றா சேர்ந்து என் புருஷனுக்கு வேற கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் இந்த அளவுக்கு கதவை தட்டுறதையும் நான் இந்த அளவுக்கு கத்துறதையும் அவங்க தெரிஞ்சும் கேட்டும் தெரியாத மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ நான் சாகட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அந்த புருஷனையும் அந்த புருஷனோட ஹோல் ஃபேமிலியுமே கஷ்டத்தில் எடுத்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட ரேஷ்மாவோட அந்த குழந்தையுமே இப்போ சேஃபாக அவங்க அப்பா அம்மா வீட்டில் போலீஸ் விட்டுருக்காங்க அப்படின்றது இது வரைக்கும் அப்டேட்டாக வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஒரு வரதட்சணை அப்படின்றப்போ அந்த கல்யாணம் ஆகும்போது அவங்க அப்பா அம்மா என்ன ஒரு அவங்களால முடிஞ்சதோ போட்டு அனுப்புகிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு. ஸோ அதை வச்சுட்டு அவன் நிம்மதியாக வாழ்றதை விட்டுட்டு இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கல்யாணம் ஆகி இன்னும் போய் காசு கொண்டு வா, இன்னும் போய் நகை கொண்டு வா அப்படின்றப்போ இவன் என்ன ஒரு ஆம்பளையாக இருப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியல. ஸோ அப்படி தான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்றது தோணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டுக்கு நீங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் அந்த புருஷனுக்கு கொடுப்பீங்க அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்பவே ஒரு ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களோட பனிஷ்மெண்ட்டை கேட்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்குள்ள நீங்கள் தெரிஞ்சுக்காத பல விஷயங்களை நம்ம சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.